என்னங்க, உங்களுக்கு வேற ஏதாவது தேவைப்படுதா? ஏதாவது சொல்லுங்க. வெளிய எதுவும் வாங்கணுமா? நான் வாங்கிட்டு வரேன். இல்லங்க, எதுவும் வேண்டாம். நான் இங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கேன். அதுவும் உங்களோட ரூம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. புதுசா ஒரு ரூம்குள்ள இருக்கிற மாதிரியே தெரியல. ரொம்ப வருஷம் பழக்கப்பட்ட ரூம் மாதிரி இருக்கு. நல்லா இருக்குங்க. ம், சரிங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்னு எனக்கு தெரியல. அம்மா கிட்ட சப்பாத்தி பண்ண சொல்லியிருக்கேன். ஐயோ, ஏங்க என்னை வச்சுட்டு இவ்ளோ கஷ்டப்படுறீங்க? எனக்குன்னு தனியா இதுதான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கும்லாம் இல்ல. என்ன சமைச்சாலும் நான் சாப்பிடுவேங்க. கஷ்டப்பட்டு எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரணும்னு நினைக்காதீங்க. முடியலன்னா விட்டுருங்க. அதெல்லாம் நான் எதுவும் பெருசா கண்டுக்க மாட்டேன். அது எப்படிங்க? வீட்டுக்குள்ள உங்களை வச்சுட்டு நான் மட்டும் போய் சாப்பிடுறது? அதெல்லாம் நான் கரெக்டா எடுத்துட்டு வந்துருவேன். காலையில முருங்கைக்கீரையில சப்பாத்தி போடுறேன்னாங்க. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஹை, முருங்கைக்கீரை சப்பாத்தியா? எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இவன் என்ன எங்க அம்மா வைபுக்கு மேட்ச் ஆயிட்டு இருக்கா? ஐயோ. என்னங்க, காஃபி குடிச்சிட்டு நான் குளிக்கணும். குளிங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல நீங்க இதுல மட்டும் உசாரா இருங்க. ஏங்க, நீங்க போய் குளிங்க. நான் இப்ப வெளியே போயிருவேன். உள்ள வேணும்னாலும் லாக் போட்டுக்கோங்க. ஆஹா, வேண்டாங்க. நைட்டு தூங்கும்போது மட்டும் நான் லாக் போட்டுக்கிறேன். நான் ரெஸ்ட் ரூம்குள்ளேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் நைட்டு ஃபுல்லா தடவி தடவி பார்த்து ஒரு இடத்த ஒளியறதுக்காக கண்டுபிடிச்சு வச்சிருக்கேங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, அந்த இடத்த நான் உங்ககிட்ட அப்புறமா காட்டுறேன். இதுக்கப்புறம் நான் அந்த இடத்துல மட்டும் தாங்க இருப்பேன். உங்களுக்கு அந்த இடத்த சொல்லிடுறேன். நீங்க நேரா வந்து உங்க குரல்ல என்ன அன்புன்னு கூப்பிட்டா மட்டும்தான் நான் எந்திரிச்சு வருவேன். அப்படியே வேற யாராவது வந்தா கூட நாங்க இருக்கேன்னு யாருக்கும் தெரியாது. வாவ், சூப்பருங்க. ஆமா, அது எந்த இடம்? நான் இப்ப அதை சொல்ல மாட்டேன். காஃபி குடிச்சிட்டு குளிச்சிட்டு வந்து அந்த இடத்துல ஒளிஞ்சுக்கிறேன். நீங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு உள்ள வந்து தேடுங்க. உங்களுக்கு நான் கிடைக்கிறேனான்னு பாப்போம். சரிங்க. வாவ், காஃபி செம்ம டேஸ்ட்டுங்க. உங்க அம்மா சூப்பரா காஃபி போடுறாங்க. எங்க அம்மா போட்ட காஃபினால அது டேஸ்டா இல்ல. நான் குடிச்சிட்டு உங்ககிட்ட கொடுத்தேன்ல, அது அவ்வளவு டேஸ்டா இருக்கு. ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்னங்க சொன்னீங்க? ஒன்னும் இல்லைங்க. இல்ல, ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஐயோ, ஒன்னும் இல்லைங்க. நீங்க காஃபியை குடிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து ஒளிஞ்சுக்கோங்க. நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். சரிங்க. அப்பா, வாட கண்ணு, வாட கண்ணு. எக்ஸாம்ல முடிஞ்சிருச்சா கண்ணு? முடிஞ்சிருச்சுப்பா. நல்லா எழுதுனியா கண்ணு? அதெல்லாம் சூப்பரா எழுதிருக்கேன்ப்பா. அதானே, என் பிள்ளை எப்படி நல்லா எழுதாம இருக்கும்? வாட கண்ணு. ஆமா, என்னடா அது கையில? அப்பா, பஸ் ஏறி வந்துட்டு இருந்தேனா? இரு, என்ன பஸ் ஏறி வந்தியா? ஏன் எங்க உன் புருஷன்காரன் எங்க? காலேஜுக்கு போன பொண்டாட்டிய கையோட கூட்டிட்டு வர தெரியாத அவனுக்கு? எங்க போயிட்டாம? ஐயோ இல்லப்பா, என்ன காலேஜ் வாசல்லே தான் வெயிட் பண்ண சொன்னா. நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு தான் சொன்னா. அப்புறம் என்னமோ தெரியல, ஃபோன் பண்ணி ஒரு முக்கியமான வேலையா வெளியே வந்திருக்கேன், ஒரு கேஸ விசாரிக்கணும், நீ பஸ் ஏறி போயிருன்னு சொல்லிட்டான். அதான்ப்பா, நானும் பஸ் ஏறி வந்துட்டேன். ஏன்டா கண்ணு, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்க கூடாதா? நான் வந்து கூப்பிட்டுருப்பேன்ல. ஆமா, பஸ்ல வந்தா என்ன, அவ காலு கையில உடஞ்சு போதா? ரொம்ப தான் ஓவரா எல்லாரும் சீன் போடுறீங்க. ஹேய், நான் அப்படித்தாண்டி சீன் போடுவேன். உனக்கு என்ன வந்துச்சு? என் பிள்ளைகிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். போய் வேலையை பாரு. என்ன மட்டும் நல்லா திட்டிருங்க. போய் வேலைய பாரு வேலைய பாருன்னு. நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா? மாங்கன்னு காலையில இருந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மகாராணி அம்மா காலையில எந்திரிச்சு வந்தாங்க. நான் செஞ்சு வச்ச டிஃபன் எல்லாம் நல்லா மகாராணி கணக்குல அமுக்கிட்டு அப்படியே மினுக்கிட்டு போயிட்டாங்க. ஏன் எந்திரிச்சு வந்து ஏதாவது ஒரு வேலை பாக்குறது? இந்த வீட்டுல உங்களவுக்கு எனக்கும் உரிமை இருக்குன்னு பேச மட்டும் தெரியுதுல, நல்ல வாய்க்கிலேயே. அத்தை, நான் தான் எந்திரிச்சு வந்தோடனே உங்ககிட்ட கேட்டேனே, ஏதாவது வேலை இருக்கா, நான் பாக்கணும்னா சொல்லுங்கன்னு சொன்னேன்ல. நீங்க தானே எதுவுமே சொல்லல. ஏன் என்கிட்ட வந்து கேட்கலனா உனக்கு தெரியாதா என்னென்ன வேலை இருக்கும்னு? காஃபி போடுறேன், அத பண்றேன், இத பண்றேன்னு சீன் போட தெரியுதுல, நீயே வந்து செய்ய வேண்டியதானே? சரிதா, இதுக்கப்புறம் நானே வந்து செய்றேன். ஏய், எதுக்கு என் பிள்ளை வந்து செய்யணும்? இந்த வீட்ல என்னமோ எல்லா வேலையும் இழுத்து போட்டு மாங்குன்னு நீ மட்டும் செய்யற மாதிரி பேசுற. 2 வேலைக்காரங்க இருக்காங்க. சமைக்கிற வேலை மட்டும்தான் உனக்கு. சமைச்சிட்டு பாத்திரத்தையும் அப்படியே போட்டுருவேன். வேலைக்காரங்க வந்துதான் கழுவுறாங்க. வீடு துடைக்கிறது கூட்டுறது எல்லாமே வேலைக்காரங்க பாத்துக்கிறாங்க. என்னடி வேலை உனக்கு? அது கூட பாத்துக்க முடியலன்னு படிச்சுட்டு இருக்க என் பிள்ளைய வேலை வாங்கலான்னு பாக்குறியா? ஆமா, படிச்சு கிழிச்சு அப்படியே கலெக்டர் ஆக போறா. இந்த அம்மாவை நாங்க வேலை வாங்க கூடாது. என்ன ரொம்ப ஓவரா தான் புள்ளன்னு உறவாடிட்டு இருக்கீங்க? ஏ கனி, அவ என் புள்ளதான். ஒரு வீட்லயும் ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் ஆகி போகும்போது அந்த வீட்ல நம்மள பொண்ணு மாதிரி பாத்துக்க மாட்டாங்களான்னு நினைச்சுதான் வருவாங்க. அப்படிதான் நம்மளும் பாத்துக்கணும். உன்னால பாத்துக்க முடியலனா கிளம்பி போய்கிட்டே இரு. இங்க வந்து நின்னு கத்திட்டு இருந்த நான் சும்மா இருக்க மாட்டேன். அங்கிள், நீங்க ஆன்ட்டிய ஓவரா பேசுறீங்க. பாவம் ஆன்ட்டி. ஸ்வேதா,
இது என்னோட வீடு, அவ ஏன் பொண்டாட்டி. நான் என்ன வேணாலும் பேசுவேன், நீ இதுல தலையிடாத. கனி, நமக்கு இருக்கிறது ஒரே பையன், அவனோட பொண்டாட்டி தான் நிம்மதி. அவன் நம்மளுக்கு மருமக மட்டும் இல்ல, மக. இவ்வளவுதான். இத கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலனா நீ கடைசி வரைக்கும் இப்படியே கோவப்பட்டு கத்திக்கிட்டே தான் இருப்ப. கண்ணு, இவ பேசுறதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. ஆமா, கையில என்ன, அதத்தானே சொல்ல வந்த? ஆமாப்பா, உங்களுக்கு வெங்காய பக்கோடானா ரொம்ப பிடிக்கும்ல. லவ் பண்ற டைம்லலாம் ஆதி சொல்லியிருக்கான். அதான் வரும்போது வெங்காய பக்கோடா வித்துட்டு இருந்தாங்க. பார்த்தோன்னே எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. அதான் வாங்கிட்டு வந்தேன். அடடடடடா, என் புள்ளனா என் புள்ளதான். கொண்டா கொண்டா. எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு பார்த்து பார்த்து பண்ணுதே. கொண்டா கண்ணு. அப்பா, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே தான் வெங்காய பக்கோடா வாங்கிட்டு வந்தேன். ஆனா ஒரே நேரத்துல உட்காந்து எல்லாத்தையும் சாப்பிட கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்க. அப்பதான்ப்பா தொப்பை போடாது. உங்களுக்கு ஏற்கனவே குட்டி தொப்பை வெளியே எட்டி பாக்குது. சரிடா கண்ணு, சரி. இப்ப என்ன, வச்சு வச்சு கொஞ்சமா சாப்பிடணும், அப்படித்தானே? அப்படிதான். நீ சொல்லிட்டல, கம்மியா தான் கண்ணு சாப்பிடுவேன். சரிப்பா. சரிடா, நீ இப்பதானே காலேஜ்ல இருந்து டயர்டா வந்த, நீ போ ரூமுக்கு போ, குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. ஓகேப்பா. அப்புறம்டா கண்ணு, நீங்க வந்ததுல இருந்து எதுவும் பெருசா சாப்பிட்ட மாதிரி தெரியல. அதான் உங்க ரூம்ல கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். உனக்கு வேணுங்கிறத நீயே சாப்பிடு. உனக்கு வெளியே வந்து எடுத்து சாப்பிட கூச்சமா இருக்கும்ல, அதான் ரூம்லயே வச்சுட்டேன். அப்பா, தேங்க்ஸ்பா. டே, என்னடா அது, வேலை இப்படிலாம் பண்ணானா தேங்க்ஸ் சொல்லுவியா என்ன? இல்லப்பா, சொல்ல மாட்டேன். சரி, தேங்க்ஸ் திருப்பி எடுத்துக்கிறேன். இதுதான் என் பிள்ளைக்கு அழகு. அப்புறம் இதுக்கப்புறம் இந்த தேங்க்ஸ் சாரி அப்படின்னு இந்த வெளியாளுங்கள்ட்ட பேசுற மாதிரிலாம் பேசக்கூடாது. சரிங்கப்பா. சரிடா கண்ணு, நீ போ, உள்ள போ. நானும் மேல போய் ரூம்ல வச்சு நீ சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறேன். என்னங்க? துருவன் வந்துட்டாரு. துருவன், உள்ள வாங்க. என்ன ஆளு காணோம்? அன்பு, எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிறேன், கண்டுபிடிங்கன்னு சொன்னீங்களே. எங்க ஒளிஞ்சிருக்கீங்க? கபோர்டுக்குள்ள இருக்கீங்களா? இல்லையே, அது ஃபுல்லா என் ட்ரெஸ்ஸா தானே இருந்துச்சு. வேற எங்க இருக்கீங்க? பாத்ரூம்லயும் இருக்க வாய்ப்பில்ல. ஆமா, என்னது திடீர்னு இங்க இவ்ளோ பொம்மை இருக்கு? இதெல்லாம் நிம்மதி வாங்கி வச்ச பொம்மை தானே. அவ ரூமை கிளீன் பண்றேன்னு இங்க கொண்டு வந்து போட்டுட்டு போயிட்டா. அப்புறம் இங்கே தானே இருந்துச்சு. அது எப்படி அடுக்கி அழகா இருக்கு? அன்பு, சத்தியமா நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு விளையாடாதீங்க ப்ளீஸ். வெளியே வாங்க அன்பு. என்ன இன்னுமா கண்டுபிடிக்க முடியல? குரல் இங்கதான் கேக்குது, ஆனா ஆள் சத்தியமா தெரியலையே. எங்க உண்மையாவே நான் தெரியலையா? தெரியலங்க, தெரிஞ்சா சொல்லிருக்க மாட்டேனா? நல்ல வேலை, உங்களுக்கே தெரியலையா? அப்ப யாராலையுமே நான் இங்க இருக்கிறத கண்டுபிடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. உங்களுக்கு பக்கத்திலேயே தான் இருக்கேன். எனக்கு பக்கத்துலயா? எங்கங்க இருக்கீங்க? ஐயோ ஐயோ, எங்க எட்டி பார்த்தாலும் தெரிய மாட்டேங்குதே. ஏங்க நீங்களே வாங்குங்க. அடியே அடியே பூங்கொடிய கவல மறக்கும் தாய்மடிய. என்னங்க இப்போ தெரியறேனா? என்னங்க, சத்தியமா நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லைங்க. வாவ், சூப்பருங்க. நல்லா இருக்கு இல்லைங்க? இனிமே எப்போதும் நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன். நீங்க வந்து வாய்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நான் எந்திரிப்பேன். ஓகேவாங்க? சூப்பருங்க. தலையில இருக்கிறத கழட்டி போட்டுட்டு வெளியே வாங்க. துருவன். என்னங்க அன்பு, என்னங்க அது? செம்மங்க, கலக்கிட்டீங்க போங்க. நீங்க இருக்கிறது சத்தியமா தெரியவே இல்லைங்க. உங்களுக்கே தெரியலனா அப்ப யாராலையுமே இதை கண்டுபிடிக்க முடியாது இல்லைங்க? ஐயோ ஆமாங்க, எங்க அம்மா வந்தாலும் சரி, எங்க அப்பா வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஒருவேளை இந்த பொம்மையெல்லாம் கழிச்சிட்டு பார்த்தா மட்டும்தான் தெரியும். அப்பாடா, இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? ஆமா, எப்படிங்க அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணீங்க? இல்ல, உங்களுக்கு தெரியாது இல்லையா, அதான். ஏங்க மென்ன முழுங்குறீங்க? இல்லாத விஷயத்தையா சொல்றீங்க? எனக்கு கண்ணு தெரியல, ஆனா எப்படி இவ்வளவு அழகா அரேஞ்ச் பண்ணேன்னு தானே கேக்குறீங்க? அதேதாங்க. அது ஒண்ணும் இல்லைங்க. நான் நைட்டு எந்திரிச்சு பாத்ரூம் போனேனா, அப்ப என் கால் கிட்ட நிறைய பொம்மைங்க தட்டுப்பட்டுச்சு. அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இடத்துல வச்சேன். தொட்டு பார்த்தா நிறைய பொம்மை வந்துச்சு. எண்ணி பார்த்தேன், எப்படியும் ஒரு 20 வந்திருக்கும். ஆமா, அதான் எல்லாத்தையும் ஒன்னோட ஒண்ணு ஒட்டி பார்த்தேன். ஒட்டி வச்சு கையில அளந்து பார்த்தா பெருசா இருந்துச்சு. அதான் இந்த ஸ்டூல் எழுத்து போட்டு அதுல பொம்மையை வச்சு ஒளிஞ்சுக்கிட்டேன். அட செம்மங்க, செம்ம சூப்பர். தேங்க்ஸ்ங்க. அப்புறம் உங்களுக்கு பசிக்குமேனு சப்பாத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. உங்களுக்கு? எனக்கு வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. உங்களை பார்க்க வச்சு சாப்பிட முடியாதுங்க. நீங்க ஒண்ணு நான் ஒண்ணு சாப்பிட்டுக்கலாம். ஐயோ இல்லங்க, நான் சும்மா அப்படியே கிச்சன்ல அம்மாட்ட பேசிட்டே இன்னும் 2 கூட சாப்பிட்டுருவேன். நீங்க உள்ள இருக்கீங்கல்ல, என்னால போய் சொல்லிட்டு எடுத்துட்டும் வர முடியல. நீங்க சாப்பிடுங்க.
அப்படியா? சரி, ஓகே, கொடுங்க. சாப்பிட்டு பாருங்க, அம்மா செஞ்சதுதான் டேஸ்டா இருக்கும். ம். ம். என்னாச்சுங்க? என்னாச்சு? திக்குதுங்க. ஐயோ, இருங்க இருங்க, தண்ணி தண்ணி எடுத்துட்டு வரேங்க. இருங்க 2 மினிட்ஸ், தண்ணி எடுத்துட்டு வரேன். நாங்காலி நாங்காலி மொத்தமா சேர்த்து இப்ப நாங்காலி. அம்மா, என்னடா இப்பதான் சப்பாத்தி எடுத்துட்டு வேகமா ரூம்ல போய் சாப்பிடுறேன்ட்டு போனேன், வந்து நிக்கிறேன். என்ன வேணும்? ஒண்ணும் இல்லம்மா, தண்ணி எடுக்கலான்னு வந்தேன். ஓ, தண்ணியா? குடிடா. ஆமா, சப்பாத்தி எப்படி இருந்துச்சு? அம்மா, சப்பாத்தி தானே, வேற லெவல்ல இருந்துச்சுமா. உள்ள பன்னீர் வச்சு ஸ்டஃப் வச்சிருந்தீங்கல்ல, அது சூப்பரா இருந்ததுமா. அப்புறம் சப்பாத்தி வேற ரொம்ப சாஃப்டா இருந்துச்சா, அதுக்குள்ள மசாலா எல்லாம் வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்டா இருந்துச்சுமா. சூப்பர்மா. ஏண்டா டேய், சப்பாத்திய சாப்பிடலன்னா இன்னும் சாப்பிடலமா, சாப்பிட்டுட்டு சொல்றேமான்னு சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு நான் சமைச்சதுலே இன்னைக்குதான் ரொம்ப கேவலமா சமைச்சிருக்கேன். ஐயோ, என்னமா சொல்றீங்க? ஆமாண்டா துருவா, சப்பாத்தியும் சாஃப்டாவே வரல. உள்ள இருக்கிற மசாலாலாம் செம்ம காரம். ஆத்தி, அன்பு. அன்பா? அன்பு இல்லம்மா, செம்பு. தண்ணி குடிக்க செம்பு தேடிட்டு இருக்கேம்மா. செம்ம காரமா. அது நீங்க மனசு கஷ்டப்பட கூடாதுன்னு நல்லா இருக்குன்னு போய் சொன்னேம்மா. சாரிடா, நான் ஏதோ ஒன்னு ட்ரை பண்ண போய் அது ஏதோ வந்துருச்சு. பரவாயில்ல பரவாயில்ல, நான் தண்ணி மட்டும் எடுத்துட்டு போறேம்மா. டேய் துருவா, என்னடா அது புது பழக்கம்? காஃபி கொடுத்தாலும் ரூம்க்கு தான் போய் குடிப்பேங்கற, சாப்பாடு கொடுத்தாலும் ரூம்க்கு தான் போய் சாப்பிடுவேங்கற. அதை விட தண்ணி கூட வேணா ரூம்ல போய் குடிப்பேன். இதெல்லாம் எனக்கு இல்லையேம்மா, ரூம்ல ஒருத்தி இருக்காளே, அவளுக்கு தானே கொடுத்துட்டு இருக்கேன். ரூமுக்கு போடான்னு துரத்தி விட்டாலே போக மாட்டேன். இப்ப என்னடா எதுக்கு எடுத்தாலும் ரூமுக்கே விடுற? ஒன்னும் சரியில்லையே. அம்மாமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நிம்மதி இத்தனால ரொம்ப சுட்டியா வீட்டுக்குள்ளேயே அலைஞ்சிட்டு ஜாலியா இருந்தாளா, இப்ப அவளும் இல்ல அப்பாவும் இல்ல, ஒரு மாதிரியா இருந்ததுமா. அதான் ரூம்லயே இருக்கேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல, சீக்கிரம் சரியாயிடுவேன். ஐயோ, அவ வேற விக்கிட்டு இருக்காளே. அம்மா, தண்ணி தண்ணி. ஏதோ சொல்ற, ஆனா நம்புற மாதிரி இல்ல. நம்புற மாதிரி இல்லையா? ஆமா. போ போ, எடுத்துட்டு போ. பயப்புள்ள ஏதோ சரியில்லையே. கண்டுபிடிக்கிறேன், என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். அன்பு, இதாங்க குடிங்க, பாத்து பாத்து. நின்றுச்சா? நின்றுச்சுங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏய் நில்லடி. அத்தை, எங்கடி போற? ரூமுக்கு அத்தை. ஏண்டி, என் புள்ளையதான் மயக்கி உன் பக்கம் திருப்பிக்கிட்ட, ஏன் புருஷனையும் உன் பக்கம் மாத்திக்கிட்ட? எப்படி இந்த வித்தையெல்லாம் எப்படி கத்துக்கிறீங்க? அத்தை, ஏன் இப்படி பேசுறீங்க? நான் ஒன்னும் எதையும் மயக்கிறதுக்கெல்லாம் கத்துக்கிட்டுலாம் வரல. ஓ, தானாவே வருதோ? ஐயோ அத்தை, இவ்ளோ நாளா என்னை எதிர்த்து கூட பேசாத மனுஷன் இப்ப வார்த்தைக்கு வார்த்தை, அதுவும் உனக்காக என்கிட்ட வந்து என்ன வீட்டை விட்டு வெளியே போ சொல்றாரு. அந்த அளவுக்கு அவரை மாத்தி வச்சிருக்க. ஆமா, நான் எப்ப இந்த வீட்டுக்கு வந்தாலும் ஸ்வேதாமா ஸ்வேதாமா நல்லா பேசுற அங்கிள். இப்ப என் வீடு, இந்த வீட்ல யார் இருக்கணும் நான் முடிவு பண்ணணும்னு என்கிட்டயே என்னையவே ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. ஆண்டி, இது எல்லாத்துக்கும் காரணம் தோ நிக்கிறாளே, இவதான் ஆண்டி. ஸ்வேதா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஆண்டி ஆல்ரெடி என்ன திட்டிட்டு இருக்காங்க, நீ இதுல கொஞ்சம் எரியற விளக்குல எண்ணெய் ஊத்துற மாதிரி பேசிக்கிட்டே போற. ஏய், என்னடி அவளை பார்த்து அறிவில்லையான்னு கேக்குற? உனக்கு தாண்டி கொஞ்சம் கூட அறிவே இல்ல. எப்படிதான் பிடிக்காத வீட்டுல இப்படி மானம் கெட்டு போய் இருக்கியோ எனக்கு தெரியல. நானும் உன்னை கேவலமாவும் திட்டி பாத்துட்டேன், ஆனா உனக்கு மட்டும் ஏண்டி சூடு சொரணே இருக்காதா? என் பிள்ளைய விட்டுட்டு போகணும்னு கொஞ்சமாவது நீ யோசிச்சிருக்கியா? நான் ஏன் உங்க பிள்ளைய விட்டுட்டு போகணும்? அவன் என்ன அவனுக்கு பிடிக்காமையா என் கழுத்துல தாலி கட்டியிருக்கான்? நானும் அவனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணிருக்கோம். அவன் என்ன மனசார தான் காதலிச்சான், என்ன கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். அப்புறம் ஏன் நான் இந்த வீட்டை விட்டு போகணும்? ஏன்னா நீ போய் சொல்லிட்டு தான் இந்த வீட்டுக்கே வந்திருக்க. அத நினைச்சு நீயே அசிங்கப்படணும்டி. நான் போய் சொன்னாலும் அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. என்னடி பெரிய மண்ணாங்கட்டி காரணம்? 2 பேரும் ஒண்ணு சேரணும், இது தவிர வேற என்ன இருந்துச்சு? சாதாரண பொய்யா இருந்தா கூட பரவாயில்ல, நீ சொன்ன பொய் கேவலமான பொய். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்ல? மனசே உறுத்தாது போல. ச்சே, இப்படி போய் சொல்லிட்டு வந்திருக்கோமே, நம்மள பத்தி இவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பதில் சொல்லணும்? ஒரு தலை குனிஞ்சு நிப்போமா, தலை நிமிர்ந்து நடக்க முடியுமான்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்திருக்கியா? அதெல்லாம் இல்ல. எங்க குடும்பமே மானங்கெட்ட குடும்பம் தானே. உங்க அப்பா ஓவரா நடிச்சு சீன் போடுவாரு, ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக்னு படுத்துக்குவாரு. உங்க அம்மா எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல, எதையுமே கண்டுக்க மாட்டாங்க, இழிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அத்த, இங்க பாருங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க,
ஆனா எங்க குடும்பத்தை பத்தி தயவு செஞ்சு பேசாதீங்க. அப்படி தாண்டி பேசுவேன். உங்க அண்ணன் அப்படியே லபலபான்னு குதிப்பானே தவிர அங்க ஒண்ணும் கிடையாது. அதையும் தாண்டி உங்க அக்கா கல்யாணம் ஆகி போனவதான். அதுக்கப்புறம் வீட்டை எட்டி கூட பார்க்க மாட்டா போல. இப்படி ஒரு மானங்கிட்ட குடும்பத்துல என் பையனுக்கு பொண்ணு எடுத்திருக்கேன்னு நினைக்கும் போதே அப்படியே எரியுதுடி. உன்னை பார்க்க பார்க்க எரிச்சலா வருது. ச்சே. ஸ்வேதா வாமா போலாம். இவளை பார்க்கவே கட்டுப்பா இருக்கு. ச்சே, ஏன் இப்படி பேசுறாங்க? அதையே கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அவன் கூட சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நான் சந்தோஷமா இருக்கிறத விட இவங்க பேசுறத கேட்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பத்தி என்ன சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா என் வீட்டை பத்தி எங்க அம்மா எல்லாம் கிடைக்கனா கொடுத்து வச்சிருக்கணும். அங்க எங்க வீட்ல எங்க அப்பா மட்டும்தான் ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. அப்படியே ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் நல்ல பாசமா இருப்பாரு. அம்மா எப்போதுமே ஜாலியா இருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு கஷ்டம்னு வந்து சொல்லிட்டா போதும், அம்மாவே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. அதே மாதிரி தான் அண்ணனும், அதே மாதிரி தான் தனுவும். இவ்வளவு ஒரு நல்ல ஃபேமிலி. ஆனா இப்படி பேசுறாங்க, மானங்கிட்ட குடும்பம் அப்படி இப்படின்னு. ஆதியும் அருணாச்சல அப்பா மட்டும் இல்லனா இந்த வீட்ல நான் அவ்வளவுதான் போலயே. ஐயோ, ரூம்ல வர போய் தனியா இருக்கணும். ஆதி எப்ப வருவான்னு வேற தெரியல. இவங்க வேற என்ன ரொம்ப பேசுறாங்க. என்னென்ன சொல்ல போறாங்களோ.